எல்லா பெற்றோர்களுக்கும் தன்னுடைய மகனோ மகளோ தான் கல்வியில் முதன்மையாக வர வேண்டும் என்று நினைப்பார்கள். ஒரு ஊரில் ஒரு சம்பவம் நடந்தது. சற்று நினைவு கூறலாம். தன்னுடைய மகனுடன் படிக்கும் இன்னொரு மாணவன் வகுப்பில் முதலில் வருகிறான் என்று குளிர்பானத்தில் விஷத்தை கலந்து அந்த மாணவனை கொன்றுவிட்டு இப்பொழுது கைதாகி நிற்கிறாள். படிப்புகளை உருவங்கள், வண்ணங்கள் மற்றும் முக்கியமான வார்த்தைகளை அடிக்கோடிட்டு நினைவில் பொருத்தி கொள்ளலாம். பகுதியாக படித்தல். பெரிய பாடங்களை சிறிய சிறிய பகுதிகளாக பிரித்து படிப்பதனால் நல்ல புரிதலும் நினைவாற்றலும் ஏற்படும். ரிவிஷன் என்று சொல்வோமே, அது மிக மிக முக்கியம். அமைதியான மற்றும் ஒழுங்கான இடத்தில் படிப்பது கவனத்தை மேம்படுத்தும். என்ன படிக்கிறோமோ அதை கார்ட்டூன் உருவங்கள் போல சிறிய சிறிய உருவங்களாக வரைந்து வரைந்து படிப்பதன் மூலம் நன்றாக மனதில் பதியும். முக்கியமாக ஒவ்வொரு மாணவனுக்கும் மூளை நன்றாக செயல்பட வேண்டும். அதற்குரிய வழிகள் என்னவெல்லாம்? இருட்டில் அதிக நேரம் இருக்கக்கூடாது. அதிகமான தூக்கமும் இருக்கக்கூடாது, குறைவான தூக்கமும் இருக்கக்கூடாது. அசையாமல் நீண்ட நேரம் ஒரே இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடாது. தேவையில்லாமல் இரவில் கண் விழித்திருக்கக்கூடாது. ஹெட்ஃபோனின் சத்தம் அதிக அளவில் இருந்தாலும் மூளை பாதிக்கும். வகுப்பறையில் ஒவ்வொரு ஆசிரியரும் சொல்லும் ஒரே வாக்கியம், நீ ஒழுக்கமானவனாக இருந்தால் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக படிப்பு நல்லா வரும் என்று. பெற்றோர்களாகட்டும் ஆசிரியர்களாகட்டும் குழந்தைகளுக்கு மென்மையான முறையில் ஒழுக்கம் கற்பிக்க வேண்டும். எளிய மற்றும் நேரடியான விதிகளை வகுத்து கொடுக்க வேண்டும். நல்ல பழக்கங்களை பாராட்டி முயற்சிகளுக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டும். அவர்களுடைய தவறுகளை விமர்சிக்கக்கூடாது. ஆனால் அந்த தவறு மீண்டும் ஏற்படாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். குழந்தைகள் எடுத்துக்காட்டுகள் மூலம் கற்கிறார்கள். அவர்களிடம் பொறுமை, மரியாதை மற்றும் அன்பு ஆகியவற்றை அன்றாட உரையாடல்களில் வெளிப்படுத்த வேண்டும். இதன் மூலம் மதிப்புமிக்க பாடங்கள் அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். தவறுகளுக்கு தண்டனை கொடுப்பதற்கு பதிலாக அந்த தவறு எதனால் ஏற்பட்டது என்பதை கண்டுபிடியுங்கள். நீங்கள் அமர்ந்து பேசினாலே கெட்ட நடத்தைகள் எல்லாம் குழந்தைகளிடமிருந்து விலகி நிற்கும். வீட்டுக்கு யாராவது வருகிறேன் என்றால், அப்பா வீட்டில் இல்லை, அம்மா வீட்டில் இல்லை என்று நாம் வீட்டின் உள்ளே அமர்ந்து கொண்டு குழந்தைகளை சொல்ல சொல்வோமே, அதுதான் தவறுக்கு நாம் போடும் பிள்ளையார் சுழி.